மாத்தாங்க ஹில் பார்த்தீங்கன்னா சுற்றி சூப்பராக வியூ நல்லா இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஐயோ எப்படியா இறங்கின இங்கே இருக்க யானைக்கு எந்த யானைக்கு தும்பிக்கை கிடையாது. அதையும் அந்த ஈரன் படத்தில் வர மாதிரி 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டே இருக்காரு. 1/2 கிலோமீட்டர் சொன்னார். ஆனால் அதுக்கு மேலேயே தான் போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம ஹம்பியில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து டே 2 மார்னிங் ஆகிட்டு இருக்கு. வந்து சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோம். மாட்டுங்கா ஹில்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று சன்ரைஸ்க்கு ஃபேமஸாக இருக்குமா. ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கிறோம். நானும் தினேஷும் தான் வந்துருந்தோம் ட்ரிப்புக்கு. ஸோ இப்போ வந்து அங்கே ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அது போகிற வழியில் என்னென்ன ஏரியாஸ் இருக்கோ அதெல்லாம் கவர் பண்ணிகிட்டே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே உங்களுக்கும் காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சன்ரைஸ் நல்லா வந்தால் டைம் லாப்ஸ் எடுக்கலாம். ஸோ அங்கே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. மாத்தாங்க ஹில் வண்டி நிறுத்தினப்போ பார்க்கலையா? அங்கே நிற்கிது. இப்போ வந்து நம்ம மாத்துங்கா ஹில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். பழசோ அங்கே ஒரு ரூட்டு போனோம். விருப்பாட்சி டெம்பிள்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ரூட் போனால் அங்கே ஒரு கோயில் மாதிரி இருக்குது. அதனால் தப்பு. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோட்டு போகுது. அங்கே தான் வந்து சன்ரைஸ் நல்லாயிருக்கும். டைம் ஆனதுனால இப்போ ஓடிட்டுருக்குறோம். செமையாக மூச்சு வாங்குது. நான் மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். மாத்துங்கா ஹில்க்கு சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்தோம். செம ஹைட்டு. மாட்ரேட் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்வேர்ட்ஸாக தான் போகுது. இங்கே நீங்களே வழியை பாருங்கள். ஸோ இதில் தான் ஸ்டெப் இருக்குது. இப்போ அதில் தான் ஏற போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வேறு இருக்குது. நான் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்பா இப்போ வந்து நம்ம மாத்துங்கா ஹில்லோட டாப்பில் தான் இருக்கோம். இதுதான் வந்து அந்த கோயிலோட உச்சி. ஸோ இங்கேயும் வந்து இடிக்கப்பட்ட ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இங்கேருந்து சன்ரைஸ் பார்த்தா அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்தது கொஞ்சம் டிலேவாக வந்தோம். சன் ரைஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்தோம். இந்த சைடு தான் வந்து சன் வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் நல்லாவே மேலே போயிடுச்சு. மணி இப்போ 8 இருக்கும். ஸோ ஒரு 1.5 hours இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கிறோம். எல்லாருமே இங்கே வந்து கிளம்பிட்டாங்க. ஒரு 6 o'clock முன்னாடியே வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 20 minutes ட்ரக்கு. கொஞ்சம் அப்ஹில்லாக இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம கரெக்டாக வந்து ஒரு பாதி ஸ்டேஜில் இருக்கப்போ தான் வந்தோம். இல்லைனா டைம் லாப்ஸ் எடுத்துருக்கலாம். ஸோ டைம் லாப்ஸ் எடுக்க முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி சூப்பராக வியூ நல்லா இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். சுற்றி வந்து வியூ வந்து வேறு லெவலில் இருக்குது. அங்கே ஒரு ரிவர் ஒன்று ஓடிட்டுருக்கு. ஸோ அதுதான் வந்து துங்கபத்ரா ரிவர்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் சொன்னாங்க. இங்கே ஒரு ரிவர் பெட் மாதிரி ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் துங்கபத்ரா ரிவர். அதுதான் வந்து விட்டாலா டெம்பிள். ஸோ அங்கே இருக்கிறது தான் வந்து விட்டாலா டெம்பிள். அந்த 50 ரூபா நோட்டில் இருக்க சேரியட் இருக்கும். அங்கே இருக்கிறது தான் ஹனுமான் டெம்பிள். இப்போ தான் அங்கே வந்து அலோவ் பண்ணுறது இல்லை. ஹிப்பி ஐலாண்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த சைடு வந்து ஒரு 3 பிளேசஸ் இருக்குது. அது யாருமே இப்போ அலோவ் பண்ணுறது இல்லையா. லியோபாய்ட் அட்டாக்கிங் வந்து இங்கே அதிகமாக இருக்கனால இப்போது சன்ரைஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து விருப்பாட்சி டெம்பிள், அப்புறம் விட்டாலா டெம்பிள், இதெல்லாம் நேற்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியல. ஸோ அதை இப்போ எடுத்துகிட்டு அப்புறம் இன்றைக்கி வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்டு. இப்போ வந்து சன்ரைஸ் முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். டைம் ஒரு 8:30 போல் இருக்கும். யாருமே கிடையாது. ஸோ நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இங்கே. ஸோ இதுக்கப்புறம் கீழே போயிட்டு அடுத்து ஒரு சில பிளேஸ்லாம் போக வேண்டியது இருக்குது. அங்கெல்லாம் போகணும். புரியுதா?
எப்படியா இறங்கின இங்க புரியல. இப்போ நம்ம வந்து அச்சுதராய டெம்பிளில் இருக்கோம். இது வந்து மாத்துங்கா ஹில்க்கு கீழே இருக்குது. இதுதான் வந்து மாத்துங்கா ஹில்லு, இங்கே மேலே இருக்குது. அதுக்கு கீழே வந்து இறங்கணும் அப்படின்னா இந்த அச்சுதராய டெம்பிள் வருது. இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. விருப்பாட்சி டெம்பிள்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோன்னா கொஞ்சம் ரைட் சைடாக ஏறணும், மலை ஏறணும்னா மாத்துங்கா ஹில்லு, ஸ்ட்ரைட்டாக ஒரு ஹைக் வந்தோம் அப்படின்னா இந்த அச்சுதராய டெம்பிள் இருக்குது. இப்போ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து பஜார்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சாமா. இங்கே வந்து கட்டடம் எல்லாமே உடஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹம்பி ஃபுல்லாகவே மேக்ஸிமம் எல்லாமே உடஞ்சி தான் இருக்கும். ஆனால் மெயினான ஒரு விஷயம் கவனிச்சது என்னென்னா சாமி சிலை எந்த கோயில்லையுமே கிடையாது. ஸோ கோயில் இருக்கும், ஆனால் அந்த சாமியோட பேர் வந்து வெளியே போர்டு மாதிரி வச்சுருப்பாங்க. மற்றபடி வந்து சாமி வந்து இங்கே சிலையே கிடையாது. ஏன்னா அவங்க இங்கே இந்த கோயிலை அழிக்கிறப்போவே அந்த பீரியட்லேயே வந்து அந்த சிலைகளும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ இல்லை உடச்சி போட்டாங்களோ சம்திங் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணது, இங்கே இருக்க யானைக்கு தும்பிக்கை கிடையாது, அதையும் உடச்சிருப்பாங்க. சிலைகளையும் எல்லாமே வந்து உடச்சி தான் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நம்ம வண்டி எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். A few minutes later. மாத்துங்கா ஹில் முடிச்சுட்டு அச்சயராய டெம்பிள் முடிச்சுட்டு இப்போ வந்து விட்டாலா டெம்பிள் வந்து அது வழியாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி இருந்துச்சுன்னு ஒரு பெரியவர் ஒருத்தர் சொன்னார். அந்த ஈரன் படத்தில் வர மாதிரி 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டே இருக்கார். 1/2 கிலோமீட்டர் சொன்னார், ஆனால் அதுக்கு மேலேயே தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் போகிறோன்னு சொல்லிட்டு தெரில. நாங்கள் போயிட்டுருக்காருல அவர் தான். எத்தனை கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர். அந்த பெரியவர் 1/2 கிலோமீட்டரில் விட்டாலா டெம்பிள் இருக்குன்னு கூட்டிகிட்டு போனார். அங்கே 1 கிலோமீட்டருக்கு மேலே நடந்த அப்புறம் தான் இந்த கல்லை பார்த்தோம். இங்கேருந்து இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குன்னு போட்டிருக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். 1 hour later. இப்போ வந்து விட்டாலா டெம்பிளில் இருக்கும். இங்கே வர்றதுக்கு வந்து ஆன்லைனில் தான் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைவ் கவுண்டரில் வந்து டிக்கெட் எடுக்க முடியாது. அதே மாதிரி இங்கே வந்து எடுத்துக்கலாம், புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு யாரும் வந்துடாதீங்க. ஏன்னா இங்கே வந்து டவர் வந்து எதுவுமே கிடைக்கல. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணி வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வரப்போ வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு வாங்க. இங்கே நியர்பையில் எங்கேயுமே டவர் கிடைக்காது. ஒரு வழியாக அச்சுதராயா டெம்பிள்லேருந்து விட்டாலா டெம்பிள் ரீச் பண்ணியாச்சு. அந்த பெரியவர் ஆனால் நம்மக்கிட்ட 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டாரிங்க. தட்ஸ் ஃபைன். நேற்று ஈவினிங் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சன்செட் ஆனனால சினிமேட்டிக் ஷாட்ஸ் ஒன்றும் எடுக்க முடியல, லைட்டிங் இல்லாதனால. இப்போ வந்து அந்த சினிமேட்டிக் ஷாட்ஸ்லாம் வந்து நல்லா வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் வந்து ஹம்பியில் முக்கியமான ஒரு சில பிளேசஸ்லாம் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம அதை நாளைக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஹம்பியில் வந்து ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி எடுத்திருந்தோம். இதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து வேரி ஆகும். நீங்கள் நேரில் வந்து பேசிங்கன்னா கம்மியாக பேசி எடுக்கலாம். இந்த ரூம் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். மெயினாக வந்து நெட்வொர்க் இங்கே அக்சஸ் இருக்குது அப்படின்றதுனால தான் நான் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணேன். இங்கே வந்து ஒய்ஃபை வந்து அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இங்கேருந்து ஹம்பி வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான். அண்ட் ரூம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரூமு. ஒரு 5 பேர் வரைக்கும் இங்கே அக்காமடேட் பண்ணலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக. அண்ட் ஏசி வேணும்னாலும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து நம்ம தங்கியிருந்த ஹோம் ஸ்டே. இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இடத்துல போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்புறோம். பிகாஸ் வந்து ஆல்ரெடி வந்து 2 days ஆகிடுச்சிங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இடம் போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பை, டேக் கேர். அடுத்த vlogல மீட் பண்ணலாம்.